வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் கற்றல் எங்கனம் எளிமையாக நிகழும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். ஹவு டு லேர்ன் ஈஸிலி, ஹவு டு லேர்ன் திங்ஸ் ஈஸிலி. கற்றல் என்பது என்ன? பள்ளிக்கூடத்து பாடங்களை படிக்கிறது மட்டும்தான் கற்றல் இல்லை. வாழ்வில் எல்லா நாட்களிலும் 365 நாட்களிலும் என்பது என்ன? கற்றல் நிகழும். அந்த மாதிரி தான் சொன்னோம் சில பதிவுகளுக்கு முன்னாடி. லேர்னிங் ஜோன் அப்படின்னு, அதாவது கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லேர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் அப்படின்லாம் பார்த்தோம். அந்த ஒன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதெல்லாம் நடைபெறும். ஒரு ஜோன் என்ன சொன்னால் என்ன? ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிற நேரத்தில், குறிப்பிட்ட அளவில் இருக்கிற இடத்துல, ஒரு குறிப்பிட்ட வயசில் சிலதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ எப்படி சொல்கிறோம்? அதாவது முதல் 3 அல்லது 5 வயசு வரைக்கும் டாட்லர், குட்டி பசங்க. எர்லி சைல்டுஹுட், லேட் சைல்டுஹுட் வந்து 11 வயசு வரைக்கும் இருக்கும். சில சமயம் 11 வயசு முடியும் பொழுது பியூபர்ட்டி ஆரம்பிக்கும். 12, 13, 14 வரைக்கும் பியூபர்ட்டி இருக்கும். 14 வயசுலேருந்து அடோலசன்ஸ் ஆரம்பிக்கும். எர்லி அடோலசன்ஸ், டீன்ஸ் எல்லாம் எர்லி அடோலசன்ஸ், மிடில் அடோலசன்ஸ், லேட் அடோலசன்ஸ் இருக்கும். லேட் அடோலசன்ஸ்ன்றது என்ன? 19, 20 அந்த வயசு வரைக்கும். 20வது வயசு முடியும் பொழுது 20 வயசு முடியச்சவே 20 எண்டுலேருந்து அடல்ட்ஹுட் வந்துடும். அப்போ அதில் எர்லி அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட்னு போகும். எர்லி அடல்ட்ஹுட் என்ன? 20லேருந்து 29, 27 வயசு வரைக்கும், ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் எர்லி அடல்ட்ஹுட் தான். அதுக்குள்ளே நம்ம லைஃப் செட்டில் பண்ணிக்கலாம், நல்லபடியாக படித்து முடிக்கலாம். அது மாதிரி எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு வயது ஒரு தொகுப்பு சொல்கிறோம் இல்லையா? 11லேருந்து 14 வரைக்கும், 14லேருந்து 20 வரைக்கும் அப்படின்னு அந்த வயது வரம்பு நம்ம சொல்லும் பொழுது, அப்பொழுதெல்லாம் எங்கே இருக்கும்? கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், ஃபியர் ஜோன் இருக்கும், ஃபியர் ஃப்ரீ ஜோன் இருக்கும், அதுக்கப்புறம் க்ரோத் ஜோன் இருக்கும். அப்போது 20லேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிற க்ரோத் ஜோனில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒரு அடுத்த சில பதிவுகளுக்கு இதுபோல் ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்துக்கலாம். 20லேருந்து 29 வயசு வரைக்கும் ஒரு க்ரோத் ஜோன். அப்போ என்னெல்லாம் முன்னேற்றங்களை நாம் கண்டுபிடிச்சிக்க முடியும், எத்தகைய முன்னேற்றங்களை நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 20லேருந்து 29 வயசு வரைக்கும் இப்படியே ஓப்பனாகவே இந்த டாபிக் இருந்து அதில் வந்து என்ன இலைமறைவாக செய்திகளை பகிர்ந்துக்கல, ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறோன்னு சொன்னால் 20 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும், அதாவது ஏர்லி அடல்ட்ஹுட், அந்த பீரியடில் நம்ம என்ன செய்கிறோம்? எத்தகைய முன்னேற்றங்களை நாம் காண முடியும்? அந்த முன்னேற்றங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? வரப்போகிற வயது காலத்தில் எப்படி அது பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போது 20லேருந்து 22 வயசுக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணுவோம்? கிராஜுவேஷன் படிச்சுடுவோம். சில சமயம் போஸ்ட் கிராஜுவேஷன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சுடுவோம். அதாவது அட் த மோஸ்ட் எவ்வளோ சிறப்பாக பெரிய படிப்பு படிக்கிறதானாலும் அந்த 24 வயதுக்குள்ளே நம்ம படிச்சிடுவோம். அதுக்கு மேலே ஆய்வு செய்யணும், கட்டுரையெல்லாம் எழுதணும், பெரிய டாக்டரல் டிகிரி, டாக்டரல் தீசிஸ்லாம் எழுதணும் அப்படின்னா தான் அது 27, 28 வயசு வரைக்கும் அப்படியே முள்ள இழுத்துக்கிட்டே போகும். மற்றபடி சாதாரண நம்ம ஸ்பீக் அபவுட் தி என்ன மிடில் லெவலில், மிடிலாக படிக்கக்கூடியவங்களை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் அநேகமாக எல்லாரும் 20, 22 வயசுக்குள்ளே படித்து முடிச்சிடுவோம். 22 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் என்னெல்லாம் செய்யலாம்? அடல்ட்ஹுட் வரப்போகிறது இப்போ தான் வந்திருக்க, ஒரு வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ தான் நம்ம படிப்பெல்லாம் முடிச்சிருப்போம் சாதாரணமாக. அப்படின்னு பெரிய படிப்பு படிக்கிறாங்க, மேல் படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 28 வயசு வரைக்கும் படித்தா தான் அந்த படிப்பு தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் தான் முடியும். சிலவங்களுக்கு இன்னும் கூட 2-3 வருஷம் எடுத்துக்கிட்டு போகும். பிகாஸ் ஆஃப் தேர் டாபிக், அவங்க எடுத்துருக்கிற அந்த ஒரு தலைப்பில் ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கே 2-3 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் மேலே பேலன்ஸ் பண்ணி அதை எழுதுறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். வருஷம்ன்றது வாயில் சொல்கிற மாதிரி இல்லை. அத்தனை 365 days into 3-4 அப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணி அவ்வளோ டேஸ் இத்தனை மணி நேரம் உட்காந்து எழுதினா தான் அது முடியும். ஸோ அந்த அடிப்படையில் எர்லி அடல்ட்ஹுட்ல 22 வயசில் அப்படி அவங்க பண்ணிட்டாங்க, நிறைய படிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களோட முன்னேற்றம் எத்தகையதாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஓரளவுக்கு படித்து முடிச்சிட்டோம், அதுக்கு தொடர்புடைய வேலை ஏதான கிடைக்குமா? முன்னேற்றம் என்று சொன்னால் பணம் சம்பாதிச்சாதான் முன்னேற்றம் வரும். பணம் சம்பாதிக்க வேண்டியது அத்தியாவசியம். குணாதிசயங்களே முன்னேற்றம் காண்பது என்பது என்ன? அது நம்மளோட பழக்க வழக்கத்தினால் நம்மளை தெளிவுபடுத்திக்க முடியும். ஆனால் பழக்க வழக்கங்கள் கூட இல்லை, ஆனால் என்ன பண்ணலாம்? பணம் சம்பாதிக்க முடியும். மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருந்தால் தான் நம்மளோட முன்னேற்றமே என்ன பண்ணுறோம்? கேட்டகரைஸ் பண்ண முடியும். இந்த கேட்டகரி வருஷத்தில் இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, வருஷத்தில் இத்தனை 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, சிலவங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் ரொம்ப
பெரிய விஷயம். அந்த சில நாள் என்ன ஆகும்னா, இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற சில பாடங்களை படித்தா அதற்கு என்ன பண்ணணும், உடனேவே நம்மளுக்கு வேலை கிடைக்கும் கேம்பஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சா சிலவங்களுக்கு வந்து ஒரு 3 or 4 monthsக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒன்றை ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்கள மீண்டும் சிறப்பாக படிப்பதற்கோ சிறப்பான செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுப்பாங்க. ஆனால் சிலவங்க கேம்பஸ் இன்டர்வியூலாம் இல்லை, அதுக்கப்புறம் தானாக ஒரு டெஸ்ட் எழுதி ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு மேலே வராங்கன்னு சொன்னால் அங்கேயும் அதுபோல் அவங்களோட வருமானம், தொழில் எந்த வேகத்தில் செய்கிறார்களோ அதற்கு தொடர்புடையதாக தான் இருக்கும் அவங்களுடைய வருமானம். இது ரெண்டும் என்ன, ரெண்டு ஒரே பேஸில் போகும். அப்படி ஒரே பேஸில் போகும்போது அவங்களோட வருமானம் என்பது என்ன, ஒரு வருஷத்தில் 5 லட்சம் ரூபாய், ஒரு வருஷத்தில் 6 லட்சம் ரூபாய் அப்படி சம்பாதிக்கிறதா இருக்கும். அப்போ 24 வயசில் ஒரு பையனோ பொண்ணோ அவங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பான அளவில் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் நம்ம வசதிகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. சில நேரத்தில் ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இப்படி நினைப்பாங்கன்னு வைங்க. மேஜர் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 50% 60% இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இது போல் வேலை கிடைக்கிறதுனா அவங்க அந்த காசெல்லாம் எப்படி சேமித்து வைக்கலாம், எப்படி நிறைய தாராளமாக படோடோபமாக இருக்கிறதுக்கு எப்படிலாம் பணம் செலவழிக்கலாம் அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, முன்னேற்றம் என்பது பணம் செலவழிப்பதில் இருக்குது, சேமித்து வைப்பதில் இல்லை அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு கருத்து இருக்கும். சிலவங்களுக்கு முன்னேற்றம் என்பது அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அது அப்போல்லாம் என்ன பண்ணுறோம், அந்த கிராஃப் இறங்கி இறங்கி ஏறக்கூடாது, இட் ஷுட் கோ அப்வர்ட்ஸ் ஒன்லி அப்படின்னா தேர் ஆர் பீப்புள் தே வில் சேவ் த மணி ஃபார் தேர் ஃபியூச்சர் பர்பஸஸ் அப்படின்னு. அப்போது பணம் என்பது சேமித்து வைக்கும் பொழுது அது ஒரு கணிசமான தொகையை கூட்டி தரும். அப்படின்னா அந்த கூட்டி கொடு அளவு இருக்கே, போதுமான அளவுக்கு சேமித்து வைக்கிறோம் இல்லை, வருஷத்தில் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் 2 லட்சம் ரூபாய் போல் நம்ம சேமித்து வச்சுட்டா அது ரொம்ப பெரிய விஷயம். பாக்கி இருக்கிற ஒரு 1.5 லட்சம் போல் வீட்டில் அம்மா கொடுக்கலாம், அவங்க வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்திப்பாங்க. பாக்கி இருக்கிற 2 லட்சம் ரூபா நம்ம தினப்படிக்கு என்ன பண்ணணும், ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கணும், இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்து செலவு பண்ணுறதுக்கு பாக்கி உள்ள காசு நம்மளுக்கு போருமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ முன்னேற்றம் என்பது 20லேருந்து 29 வயசு இருக்கிற எர்லி அடல்ட்ஹுட்ல முன்னேற்றம் என்பது 3 செக்மெண்ட்டாக வச்சுட்டா சிலவங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காண முடியும், பாக்கி உள்ளவங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில், தட் இஸ் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எவ்வளோ விரைவில் நம்ம அதிகப்படுத்திக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அவங்களோட முன்னேற்றம் அமையும். அந்த முன்னேற்றம் என்பது இதற்கு தொடர்புடையது, பணத்திற்கு தொடர்புடையது, சேமிப்புக்கு தொடர்புடையது என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இதே தலைப்பில் அடுத்து வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.